அபூர்வா அப்படிங்கிற இந்தி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல சம்பல் அப்படிங்கிற ஒரு ஏரியால ஒரு 4 திருடனுங்க. அவனுங்க என்னன்னா வர்ற வண்டிங்கள பிடிச்சு காரு இது மாதிரி வராங்கன்னா, அந்த கார அவங்கள அடிச்சு கொலை பண்ணிட்டு, அவங்ககிட்ட இருக்க பணம், நகையெல்லாம் எடுத்துட்டு, அந்த வண்டிய எடுத்துட்டு, இறந்து போன அந்த உடல அப்படியே போட்டுட்டு வந்துருவானுங்க. இப்படி வந்து ஒரு ஒரு கொடூரமான வழிப்பறி திருடனுங்க. வழிப்பறி, கொலை எல்லாமே பண்ணுவானுங்க. இந்த 4 பேரும் இப்படி ஒரு கார்ல ஒரு 2 பேர் வருவாங்க. அந்த 2 பேரையும் அடிச்சு, கொன்னுட்டு, அவங்கட்டேருந்து அந்த காரு, நகை, பணம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த 4 பேர் தான். இந்த 4 பேரும் அந்த வண்டியில வந்துகிட்டு இருப்பானுங்க. 4 பேர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் 25 வயசு இருக்கும். இன்னொருத்தன் ஒரு 35 வயசு இருக்கும். இன்னொருத்தர் ஒரு 40 வயசு, இன்னொருத்தர் 45 வயசு. இதுல அந்த 35 வயசு இருக்கிறவன் தான் மெயின் வில்லன். இப்ப அந்த 4 பேரும் அந்த கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது, அந்த ரோடு வந்து ஒரு சிங்கிள் ரோடு. சின்ன ரோடு தான். அந்த ரோட்ல வந்து ஒரு ஏர் பஸ். நல்ல ஒரு டீலக்ஸ் பஸ்ஸு. பிரைவேட் டிராவல் பஸ்ஸு. அந்த பஸ் வந்து போயிட்டு இருக்கும். அந்த பஸ்ஸுல தான் ஹீரோயின் இருக்கும். அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி இவனுங்க வந்து இந்த கொலைகாரனுங்க 2 பேர கொலை பண்ணிட்டு, பணம் நகையெல்லாம் அடிச்சு அந்த காரையும் திருடிட்டு வந்தானுங்கல்ல, இந்த கார் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி வரும். பின்னாடி வந்துட்டு இவன் வந்து ஹாரன் அடிப்பான். அந்த பஸ் வந்து வழி விட முடியாது. வழி விடமாட்டாரு அவரு. இப்போ திரும்ப திரும்ப ஹாரன் அடிப்பான். சைடு வாங்குவான். சைடு குடுக்க முடியாது. ஏன்னா ரோடே சிங்கிள் ரோடு. பஸ் சைடு வந்து குடுக்காது. இப்போ இவன் ரொம்ப டென்ஷன் ஆகி நெறைய வாட்டி சைடுல போவான், ஹாரன் அடிப்பான், ஏதேதோ பண்ணுவான். பஸ் வழியே விடலன்னா ரோட்ட விட்டு இறங்கிருவான். ரோட்ட விட்டு இறங்குனா அது கொஞ்சம் மண்ணு ஒரு மாரி இருக்கும். ரோட்ட விட்டு இறங்கி வேகமா போய் பஸ் முன்னாடி வண்டிய கிராஸா விட்டு பஸ்ஸ நிறுத்திருவாங்க. நிறுத்தோனே நேரா போய் அந்த டிரைவரையும் கண்டக்டரையும் இழுத்து போட்டு அடிச்சு, துப்பாக்கி வச்சு சுட்டு 2 பேரையும் கொன்றுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் பார்த்தா நேரா பஸ்ல இருக்கவங்கலாம் பயந்துருவாங்க. இவங்க 2 பேரும் டிரைவர், கண்டக்டர் கொன்னோனே பஸ்ல இருக்கவங்கலாம் பயந்துருவாங்க. பயந்த உடனே இவனுங்க 2 பேரும் மேல ஏறி பஸ்ல இருக்கவங்ககிட்ட பணம், நகை எல்லாத்தையும் வாங்குவானுங்க. அவங்க பயந்து போய் எல்லாம் குடுத்துருவாங்க. ஹீரோயினும் பயந்து போய் நகை எல்லாத்தையும் கழட்டி குடுத்துரும். பதட்டத்துல ஃபோன் வந்து கீழ விழுந்துரும். அந்த டைம்ல இந்த ஹீரோயின் இருக்கு இல்லையா? ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை. அவரு ஃபோன் பண்ணுவார். அதாவது ஹீரோயினுக்கு நிச்சயம் பண்ண மாப்பிள்ளைய தேடி சர்ப்ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பஸ்ல போயிட்டு இருக்கும். போயிட்டு இருக்கும்போது அந்த சம்பவம் நடக்கும். இப்ப ஹீரோ வந்து ஃபோன் பண்ணுவாரு. ஃபோன் பண்ணா எடுக்க முடியாது. ஏன்னா ஃபோனு கீழ கிடக்கும். அந்த டைம்ல தான் இவன் நகையெல்லாம் மிரட்டி வாங்கிட்டு இருப்பானுங்க. உடனே என்ன பண்ணும், ஃபோன வந்து கால வச்சு ஃபோன மிதிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த டைம்ல ஃபோன் அடிப்பேன். கிர் கிர்ன்னு சவுண்ட் வரும். ஃபோன மிதிச்சிட்டு இருந்தோன்னே, இவன் அந்த திருடன்ல ஒருத்தன் கண்டுபிடிச்சிருவான். கீழ ஃபோன் சவுண்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு, கீழ குனிஞ்சு பார்ப்பான். ஃபோன் இருக்கும். ஃபோனு மேல ஹீரோயினோட கால் இருக்கும். இவன் அப்படியே அந்த கால தூக்கி எடுத்து வச்சுட்டு, அந்த ஃபோன எடுத்து ஹலோ அப்படின்னு பேசுவான். இப்ப அவன் பேசுவான். ஆ, ஹீரோயின் பேரு அபூர்வா. இந்த படத்தோட பேரும் அபூர்வா தான். அபூர்வா அப்படின்னு பேசினோன்னே, ஹலோ அப்படின்னு இவன் பேசுவான். உடனே யார் நீங்க? ஃபோன கொடுங்க அப்படின்னு. அப்படிலாம் கொடுக்க முடியாது. இவன் ஏதோ எடக்கு மடக்கா பேசுவான். பேசினோன்னே அவன் டென்ஷன் ஆகி கத்த ஆரம்பிச்ச உடனே, இவன் டென்ஷன் ஆகி ஃபோனை உடைச்சு தூக்கி போட்டு ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுவான். ஹீரோயினை வந்து இழுத்துட்டு போகும்போது தான் ஹீரோயின் வராது, தரன்னு இழுத்துட்டு போயிடுவான 2 பேரும். இழுத்துட்டு வெளில கீழே போகும்போது தான் டிரைவர், கண்டக்டர் 2 பேரும் சேர்த்து இழுப்பாங்க. ஹீரோயின் அப்படியே கரகரன்னா இழுத்துட்டு போய் அந்த வண்டியை திறந்து வண்டி டிக்கெட் தூக்கி போட்டுருவாங்க. போட்டு வண்டி எடுத்துட்டு போயிடுவாங்க. வண்டி எடுத்துட்டு போன உடனே இப்போ அந்த போனை உடைச்சி கீழே போட்டு போயிருப்பான். அந்த போனை திரும்பவும் அவன் பண்ணுவான். போனை ஒரு கேரக்டர் எடுப்போம். எடுத்து இந்த மாதிரி இந்த பொண்ணை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லுவான். யார் என்னெல்லாம் தெரியாது. இப்போ அவன் அந்த நிச்சயம் பண்ண மாப்பிள்ளை அந்த கேரக்டர் நேராக போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி நேராக இந்த இடத்துக்கு வந்துடுவான். இப்போ இது வந்து போலீஸ் வந்து விசாரிக்கும். அதாவது பெரிய பாலைவனம், இதுல எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். அதே நேரத்துல இந்த பொண்ணை தூக்கி கார்ல வந்து அந்த 4 பேர் திருடனும் கூட்டிட்டு போவாங்க. கூட்டிட்டு போகும்போது அந்த பொண்ணை வந்து இப்படி தொட்டா அது வந்து இது பண்ணும், விளையாடுவானுங்க. இப்படியே டீஸ் பண்ணி விளையாடுவானுங்க. அந்த பொண்ணு ரொம்ப பயந்து போயிருக்கும் ஹீரோயின். இப்போ அப்படியே நேராக போவாங்க. போகிற வழியில ஒரு கடை. அங்கே ஏதோ பீரு, சரக்கு இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க. வாங்கும்போது இந்த பொண்ணு கடை இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணாடிலாம் தட்டும். ஹெல்ப் மீன்னு தட்டும். தட்டி கத்தும். ஆனால் இவன் முன்னாடி கண்ணாடியில் மறைக்கிறது, உள்ள ஒருத்தன் இழுத்து போட்டுருவான். இப்படி வந்து வெளியில சவுண்டு கேட்காது. இதுக்கப்புறம் நேராக வந்து ஒரு அதாவது விடுபட்ட ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்கும். வீடெல்லாம் டாப் இல்லாமல் சுவரா இருக்கும்.
அங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு மாரி பாலைவனம் மாரி அந்த வீடு இருக்கும். அந்த இடத்துல ஒரு ட்ரெயின் பெட்டி, ஓடாத ட்ரெயின் பெட்டி இருக்கும். அந்த இடமே வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க கொண்டு போய் இந்த பொண்ணு அந்த ட்ரெயின் பெட்டியில வந்து போட்டுட்டு, இவங்க 4 பேரும் சரக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு, அந்த பொண்ண வந்து அப்போ வீடியோ எடுப்பாங்க. அந்த பொண்ணு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கும். அந்த பொண்ண வந்து டீஸ் பண்ணி இது பண்ணிருக்கும்போது ஓடும்போது, ஒரு இடத்துல அந்த பொண்ணு கோவத்துல வீடியோ எடுக்கிறத பார்த்து அந்த ஃபோன தட்டி விட்டுரும். தட்டி விட்ட உடனே அந்த ஒரு 25 வயசு பையன் மாரி இருப்பான் இல்லையா? அவன் வந்து அந்த பொண்ண வந்து அடிக்க போவான். இந்த மெயின் வில்லன் அடிக்காதம்மா, ஆனா அவன் ஓங்கி ஒரு அடி அடிச்சிருவான். அடிச்சவன ஒரே அடியில அது மயங்கி விழுந்துரும். மயங்கி விழுந்த உடனே, இவன் போய் அந்த மெயின் வில்லன் போய் அந்த சின்ன பையன போய் அடிச்சு, "ஏன்டா இப்படி பண்ண? எதுக்குடா அடிச்சீங்க? பாரு மயங்கிருச்சு." அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த இன்னொரு கேரக்டர் சொல்லுவான். "சரி, சரி அதுக்காக நீங்க சண்டை போடாதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு. அவன் ஆரம்பத்திலேயே சொல்லுவான், "நம்ம பணம், நகை தூக்குறது ஓகே. இந்த பொண்ணெல்லாம் வேணாம்னு" சொல்லுவான். "பரவால்ல, என்ஜாய் பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லி தான் தூக்கிட்டு வந்திருப்பானுங்க. இப்பவும் இவன் சொல்லுவான், "பாருங்க பொண்ணு வந்துச்சு, நீங்க 2 பேருக்குள்ளேயே அடிச்சுக்கிறீங்க. சொன்னா கேட்குறீங்களா?" அப்படின்னு இவன் எல்லாமே சொல்லுவான். ஆனா இவனும் கூட சேர்ந்து எல்லா தப்புமே பண்ணுவான். இப்போ சரி மயக்கம் தெளியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து 4 பேர் வந்து பீர் அடிச்சிருப்பாங்க. பீர் அடிச்சிருக்கும்போது ஒரு இன்னொரு கேரக்டர் அங்க அந்த இடத்துல கிராஸ் ஆகும். பார்த்துருவாங்க. பார்த்தா கொஞ்சம் வயசான ஆளு. என்ன எங்க வந்த ஏதேதோ அவரு பயந்துருவாரு. ஏதேதோ சொல்லுவாரு. உடனே அவரையும் அடிச்சு கட்டி போட்டுருவானுங்க. ஏன்னா பார்த்துட்டாப்புல, ஏதோ போய் சொல்லிருவாப்புல. இவனுங்க வேற ரொம்ப கொடூரமானவங்க. அடிச்சு அந்த பொண்ணு பக்கத்திலே கட்டி போட்டுருவானுங்க. இப்போ லைட்டா அந்த பொண்ணுக்கு வந்து மயக்கம் லைட்டா தெளியும். தெளிஞ்சு பார்க்கும். பார்த்தோனே இப்போ இன்னொரு கேரக்டர் வரும். வந்து பார்த்தோனே அப்படி மயங்கின மாரி நடிச்சிரும். மயங்கி தான் இருக்குன்ட்டு அவன் போயிடுவான். பெரியவர்கிட்ட வந்து தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கிற மாரி சைகை காமிச்சுட்டு அப்படியே மெதுவா நகர்ந்து தப்பிக்க போகும். அப்ப அந்த பெரியவர் வந்து என்னை அவுத்து விடணும்னு பெரியவரோட கையில கட்டியிருக்க கயித்தை அவுத்து விட்டுரும். அவுத்து விட்டு 2 பேரும் அப்படியே நைஸா வேற வழியா தூக்கி அப்படியே தப்பிச்சு போயிட்டு இருப்பாங்க. போகும்போது அது பக்கத்துல தான் அந்த விடுபட்ட வீடுங்க. அதாவது அந்த கூரையே இல்லாம பழைய இடிஞ்ச மாரி அந்த மாரி வீடுங்கள்லாம் நிறைய அங்க இருக்கும். அதுக்குள்ள போய் ஓடி தப்பிச்சு போகும்போது அந்த ஒரு 25 வயசு பையன் சொன்னேன் இல்லையா? அவன் வந்து வாளிய எடுத்துட்டு போய் தண்ணி எடுக்க போயிருப்பான். அவன் எதிர்ல வந்து கரெக்ட்டா அந்த பொண்ணு மேல மோதிரும். மோதின உடனே அந்த பொண்ணுக்கும் அந்த 25 வயசு பையனுக்கும் பயங்கர ஒரு ஸ்ட்ரகுல் நடக்கும். இந்த பெரியவர் என்ன பண்ணுவாரு, பார்த்துட்டு அவர் நெனச்சா அந்த பொண்ண காப்பாத்திலாம் அந்த பையன அடிச்சிருக்கலாம். ஆனா அத பண்ண மாட்டாரு. அவர் தப்பிச்சு ஓடி போய் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுப்பாரு. இப்ப அந்த பொண்ணே இவன் கூட சண்டை போட்டு, அந்த வாளிய வச்சே இவன அடிச்சு, வாளியாலேயே அடிச்சு இவன கொன்றும். கொன்ன உடனே அந்த சத்தம் கேட்டு அந்த 3 பேரும் ஓடி வந்து பார்ப்பானுங்க. பார்த்தா இவன் வந்து செத்து கிடப்பான் அந்த பையன். அந்த பொண்ணு ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். இப்ப அந்த பொண்ண வந்து 3 பேரும் அது வீடு வீடா இருக்கும். வீடுன்னா கூரை இல்லாத வீடா இருக்கும். இடிஞ்சு போன வீடுங்களா இருக்கும். 3 பேரும் ஒரு வீடு உள்ளேயா போய் போய் தேடுவானுங்க. இந்த பெரியவர் மாட்டிப்பாரு. பெரியவர் அங்க அடிச்சு கொன்றுவானுங்க 3 பேரும் சேர்ந்து. இப்ப அந்த பொண்ண தேடுவானுங்க. ஒரு நைட்டு, ஒரு பகல்ல நடக்கிற மாரி தான் அந்த கதை. இது கிட்டத்தட்ட இந்த டைம் வந்து ஒரு சாயங்காலம் டைம் ஆயிடும். இப்ப தேடுவானா இருட்டிரும். இருட்டுனதுக்கு அப்புறமா இன்னொரு கேரக்டர் இருப்பான். ஒருத்தன் குண்டா இருப்பான். அவன் வந்து ஒரு இடத்துல அந்த பொண்ண வந்து பார்த்துருவான். டார்ச் லைட் அடிச்சு பார்த்துருவான். ஒளிஞ்சிருக்க பார்ப்பான். அதுக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு அரிவாள், இந்த கதிர இருக்கிற அரிவாள் ஒண்ணு கையில கிடைச்சிருக்கும். அந்த அரிவாள பின்னாடி ஒளிச்சு வச்சிருக்கும். இப்ப இந்த குண்டன் வருவான். வந்துட்டு, "இங்க தான் இருக்கியா?" அப்படின்னோன அந்த பொண்ணு, "என்ன எப்படியோ விட்டுருங்க. அவங்ககிட்ட சொல்லாதீங்க." அப்படி இப்படிங்கும். "அப்படியா? சரி அப்ப அவங்ககிட்ட சொல்ல மாட்டேன். நீ வந்து எனக்கு வந்து இது பண்ணு. ட்ரெஸ் எல்லாம் கழட்டு." அப்படிம்பான். கழட்டுன்னு சொல்லிட்டு இவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுவான். அந்த பொண்ணு கழட்டாது. அந்த பொண்ணு பின்னாடி அரிவாள் வச்சுட்டு அப்படி நின்னுட்டே இருக்கும். இவன் ட்ரெஸ் எல்லாம் கழட்டுன உடனே கரெக்ட்டா அவன வந்து அந்த இடத்துல வெட்டிரும். வெட்டிரும். வெட்டுன உடனே ஆன்னு கத்துன உடனே இந்த பொண்ணு வெட்டிட்டு ஓடிரும். ஒரு 2, 3 வெட்டு வெட்டிட்டு ஓடிரும். ஓடுன உடனே அவன சத்தம் கேட்டு அவன 2 பேரும் இந்த இடத்துக்கு வந்துருவானுங்க. வந்துட்டு, "டேய் ஏன்டா இது இங்க எப்புட்றா வெட்டுனா அந்த பொண்ணு? அப்ப நீ ஏதோ பண்ணியிருக்க." அப்படின்னு சொல்லி சண்டை போடுவானுங்க. அப்போ அவன் சொல்லுவான், "டேய் நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்றேன் பொண்ணுங்கனால தான் ஒருத்தனா செத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒருத்தனா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க." அப்படின்னு ஒருத்தன் திட்டுவான். உடனே சரி இப்போ சரின்னு சொல்லிட்டு இவனை தூக்கிட்டு போய் கார்ல போட்டு இவனை 2 பேரும் தேட ஆரம்பிப்பானுங்க. இருட்டாயிரும்ல, 2 பேரும் தேட ஆரம்பிப்பானுங்க. இந்த 2 பேரும் தேடும்போது இந்த ஒருத்தன் அந்த பொண்ண தூக்க வேணாம்னு சொன்னேன் இல்லையா? அவன்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு வாட்டி ட்ரெயின்ல அந்த பொண்ணு மயங்கி இருக்கும்போது, யாருக்கும் தெரியாம பொண்ண தூக்காத, பொண்ணுனால பிரச்சனைன்னு சொல்றான்ல, அவனே போயிட்டு, அந்த பொண்ணோட அந்த இடத்துல ஒரு 2 பட்டன அப்படியே கழட்டுவான். ஒரு வக்கர புத்தியோட. அதுக்கப்புறம் யாரோ வந்துட்டாங்கன்னு அப்படியே ஓடிரும். அப்படி போயிடுவான். தெரியாத மாரி போயிடுவான். இந்த மாரி ஒரு ஆளு. வேணாம்னு சொல்லிட்டு அவனும் ஒரு மோசமான ஒரு ஆளு அப்படிங்கிறதுக்கு இத சொல்றேன். இப்போ இந்த கேரக்டர் அந்த நைட்டு அங்கேயே வந்து அந்த நெறைய வீடுங்கள்லாம் இருக்கும்ல, அங்க ஒரு கிணறு இருக்கும். மொட்டை கிணறு. ஆனா நல்ல ஆழம் இருக்கும். தடுப்பு எதுவுமே இருக்காது. உள்ள தண்ணியும் இருக்கும். ஒரு இடத்துல
ஹீரோயின் வந்து இறங்கி அந்த துணியை வச்சு அந்த துணியை கீழே அந்த துப்பட்டா வந்து கீழே போட்டு துப்பட்டா லென்த்தாக இருக்கும் கீழே போட்டு அந்த தண்ணியை வச்சு தண்ணியை கொஞ்சம் வந்து வாயில் வந்து இது பண்ணி கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கிட்டு அந்த பொண்ணு அப்புறம் இந்த பெரியவர் இறந்தார் இல்லையா அவர்கிட்ட ஒரு பட்டன் போன் இருக்கும் அந்த பட்டன் போனை எடுத்து வச்சிருப்பான் அதில் வந்து ஃபோன் பண்ணி நிச்சயம் பண்ண அந்த காதலனுக்கு தகவல் சொன்னோன்னே எந்த இடம் தெரியாது என்ன சொல்லிப்பான்னா சுற்றி பாலைவனம் இருக்குது உடஞ்சி போன வீடுங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே அந்த நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ளை வந்து போலீஸ்கிட்ட இந்த மாதிரி இருக்குது வாங்க போகலாம்னு இந்த மாதிரி நிறைய கிராமம் இருக்குது எல்லா இடமே பாலைவனம் தான் இந்த மாதிரி நிறைய வீடுங்க இடிஞ்ச வீடு விட்டு போன கிராமங்களும் நிறைய இருக்குது எதை போய் பார்க்குறது அப்படின்னு அந்த போலீஸ் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அடிச்சு போட்டு அங்கேருந்து ஒரு புல்லட் எடுத்து ஹீரோயினை தேடி அவனும் வர ஆரம்பிச்சிருவான் நைட்டு அதே நேரத்தில் இந்த இடத்துல அதாவது 3வது ஆள் இவன் என்ன பண்ணுவான்னா இந்த பொண்ணை ஒரு இடத்துல பார்ப்பான் அந்த பொண்ணு ஓடி வரும் துரத்தும் போது அந்த பொண்ணு கரெக்டாக அந்த கிணற ஸ்கெட்ச் பண்ணி வச்சிருக்கோம் கரெக்டாக வந்து அந்த கிணத்துல வந்து இவன் விழுந்துருவான் 3வது ஆள் விழுந்த உடனே சத்தம் கேட்டு இவன் கிணத்துல விழுந்தவொடனே அந்த பொண்ணு போய் ஒளிஞ்சிக்கும் 4வது ஆள் ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான் மெயின் வில்ல அவன் தான் அவன் வந்து பார்ப்பான் கிணத்துக்குள்ள கிடந்தவொடனே வழி மாட்டினியா கிணத்துக்குள்ள வந்துட்டியா சரி இரு என்ன என்னை காப்பாத்துமா அவன் இரு நான் போய் அந்த பொண்ணை வந்து குடிச்சிட்டு வந்து உன்னைய வந்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் இவன் அப்படியே தண்ணி நீச்சல் வச்சு அப்படியே ஏதோ பிடிச்சி நின்றுட்டு இருப்பான் இப்போ அந்த பொண்ணை தேடி அந்த 4வது வில்ல மெயின் வில்லம் போகும்போது அந்த பொண்ணு இங்கே வந்து கரெக்டாக ஒரு கல் எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு அவனை சொல்லி முடிச்சிடும் அடுத்து இப்போ 4வது ஆள் தான் சோழியை முடிச்சுட்டு நேராக என்ன பண்ணும் காருக்கு வரும் காரில் ஆல்ரெடி அந்த இதை வெட்டுனா இல்லையா அவன் வந்து பாதி உயிரோடு அவன் இருப்பான் அவனையும் அங்கேயே கார்லேயே வச்சு அவனையும் கொண்டுட்டு நேராக காரை ஸ்டார்ட் பண்ணி ஓட்டும் காரு ஸ்டார்ட் பண்ணவொன்னே அவன் 4வது ஓடி வருவான் நேராக எதிரில் வருவான் காரை வச்சு ஒரு அடித்து அவன் ஜம்ப் பண்ணி அப்படி கீழே விழுந்துருவான் இப்போ காரில் கண்ணா பின்னான்னு ஒரு ரோடு கிடையாது ஒரு மாதிரி காடு சம்பு காடு மாதிரி இருக்கும் கண்ணா பின்னான்னு ஓட்டினோன்னு ஒரு இடத்துல போய் மோதி நின்று ஆரன் அடிச்சுட்டே இருக்கும் அப்புறம் இறங்கி தப்பிச்சு வரலாம் போகும்போது இவன் வந்துடுவான் வந்தோடனே இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ஸ்ட்ரகுள் நடக்கும் அங்கேருந்து தப்பிச்சு அவனை தள்ளி விட்டுட்டு எப்படியோ தப்பிச்சு பக்கத்தில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும் ஆனால் அங்கே பெருசாக வந்து ட்ரெயின்லாம் வரும் ஆனால் அந்த ரயில்வே ட்ராக் அந்த ரயில்வே ஸ்டேஷனை நோக்கி போயிட்டு இருக்கும்போது திரும்ப இவன் வருவான் வந்தோடனே கரெக்டாக ட்ரெயினும் வர ஆரம்பிக்கும் இவன் வந்து இந்த பொண்ணை பிடிச்சிப்பான் பொண்ணை பிடிச்சி அந்த பொண்ணை போட்டு அடிப்பான் அந்த பொண்ணு இது பண்ணுவான் 2 பேருக்குள்ள ஒரு ஸ்ட்ரகுள் நடக்கும் இப்போ ட்ரெயின் வந்தோடனே 2 பேரும் அப்படி பிரிவாங்க இந்த பொண்ணு இந்த பக்கம் அவன் அந்த பக்கம் இருப்பான் இப்போ ட்ரெயின் போய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்த்தா அவன் ஓரமாக கிடப்பான் ட்ரெயினில் அடிபட்டு காலில் ஏதோ அடிபட்டுருக்கும் அப்படியே கிடப்பான் உடனே பக்கத்தில் போவோம் இந்த பொண்ணு போன உடனே காலை பிடிச்சிட்டு ஏதோ சொல்லுவான் சொன்ன உடனே அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்பான் அவனை தட்டி விட்டுட்டு ஒரு கல்லை எடுத்து வந்து அவன் தலையில் போடுறதுக்கு முன்னாடி அபூர்வா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் போட்டு அவனை 4வது ஆளையும் கொண்டுருவான் இப்போ கொண்டுட்டு நேராக அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும் அங்கே 2 அந்த ஒர்க்கர்ஸ் ரயில்வே ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுற ஒரு 2 பேர் உட்காந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட ஃபோனை வாங்கி ஹஸ்பண்டு அந்த நிச்சயம் பண்ண அவருக்கு வந்து ஃபோன் அடிக்கும் அவர் நேராக அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருப்பார் பக்கத்தில் தான் இருப்பார் உடனே அவர் நேராக வருவார் அப்படியே விடியும் 2 பேரும் அப்படியே ஒன்றா சேருவாங்க இந்த நிச்சயம் பண்ண அந்த மாப்பிள்ளையும் இந்த ஹீரோயினும் அப்படியே அந்த படம் வந்து இங்கே முடிச்சிடாங்க படம் ரொம்ப நல்லா இருக்குது படத்தை நீங்கள் பாருங்கள்